பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஹெச்டி மேக்கப்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் தண்ணியை ஊத்தினாலும் கூட போகாது போகாது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நிறைய பேருக்கு டீட்டெயிலா தெரியல. ஸோ நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை கத்துக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு பல அடிகள் தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குங்க. மிட் நைட்ல 2 வீலர்ல போறோம், 2 o'clock 3 o'clock எல்லாம் போறோம் அப்படின்னா தெருநாய் எல்லாம் துரத்தும். ரோட்ல திருடங்க இருப்பாங்களா இல்ல யாரும் இருப்பாங்க எல்லாம் தெரியாது. ஸோ லிஃப்ட் எல்லாம் கேட்கலாம் கை காமிச்சிருக்காங்க. நான் நிறுத்தவே மாட்டேன். ரொம்ப பயமா இருக்கும். நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்காங்கப்பா. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் ஆச்சு அப்படின்றதுக்கு ரீசனும் நான் சொல்றேன். கண்டிப்பா. ஸோ இவர் தான் என்னோட குரு, என்னோட காட், மேக்கப் ஃபீல்டோட ஹீரோ. குரு நான் ஃபர்ஸ்ட் வணக்க வச்ச அந்த குரு இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இங்கே சென்னையில் சௌமியா மேக்கோவர், இவங்களை இப்போ ஒரு 3 monthsல இவங்களை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு டஸ்கி டோன் இருக்கவங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டு இப்படி இருக்கவங்களும் இப்படி மாத்திட்டாங்களா எப்படிரா அப்படின்ற ஒரு ஃபீல் வர வச்சவங்க அவங்க. ஆனால் வந்துட்டு இப்போ இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எங்கள் டீச்சரோ ஆர் எங்கள் ஆசிரியர் வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயம் தான் சொல்லித்தராங்க, ஒரு சில விஷயம் சொல்லித்தர மாட்டுறாங்க அப்படின்னு மேஜராக இப்போ நிறைய பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி மேஜராக அந்த இஷ்யூ இருக்குது, ஏன் சொல்லி தர மாட்டாங்க? குருனாலே வந்துட்டு நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாதான் அவர் குரு. அந்த குருவே வந்துட்டு நான் இவ்வளவுதான் சொல்லி தருவேன், ஏன்னா நீ என்னை விட வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க. இதெல்லாம் ஏன் இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இருக்கு. உண்மையான குரு யாரு அப்படின்னா, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போனா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் உண்மையான குரு. சில பேர் இருக்காங்க, என் கூடயே தான் நீ கடைசி வரைக்கும் பின்னாடியே இருக்கணும், நீ அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ணும், நீ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ற அந்த குரு அப்படின்றவங்கள வந்து நம்ம யாரை சூஸ் பண்றோமோ அது அந்த ப்ரொஃபஷனில் வந்து நம்ம எப்படி வின் பண்றோம் அப்படின்றத வந்து அந்த குரு நம்ம சூஸ் பண்றதுல தான் இருக்கு. ஸோ மேக்கப் கோர்ஸ் எல்லாம் எப்படின்னா, நம்ம 1 month கோர்ஸ் போறோம்னா அந்த 1 month மட்டும்தான் நம்மளை கைட் பண்ணுவாங்க. அந்த 1 month கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம்னா நீ யாரோ நான் யாரோ அப்படிதான் இருக்காங்க மோஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ ட்ரெயினர் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. ஸோ என்னோட குரு இருக்காங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து தெய்வமா பார்ப்பேன். அப்பேற்பட்ட ஒருத்தர் யாரு அப்படின்னா கண்ணன்ராஜா மாணிக்கம் சார். மாணிக்கம் சார். அவரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அவர்கிட்ட நான் 1 day செமினார் தான் போனேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நான் அவருக்கு மேக்கப் ஃபீல்டு வந்து அப்டேட் ஆகிட்டே போகும், நிறையா ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ எனக்கு ஏதாவது சின்ன டவுட் இருக்குன்னு நான் கேட்டாலுமே ஆன் த ஸ்பாட் அப்போவே அவர் வாய்ஸ் மெசேஜில் எனக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவார், கிளாரிஃபை பண்ணிடுவார். அதுதான் குரு. அவருடைய இடத்த வந்துட்டு அவர் வந்து ஸ்டேபிளா வச்சிருக்காரு, சஸ்டெயினா. அவருக்கு மேல ஒருத்தர் வருவாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. அவர் தான் ரியல் ஹீரோ. மேக்கப் ஃபீல்ட்லயே வந்து ரியல் ஹீரோ, ரியல் குரு அவர் மட்டும்தான். ஓகே. நீங்க வந்துட்டு இப்ப இந்த மேக்கப் எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, நீங்க கஷ்டமா ஒரு கட்டத்துல இந்த ஃபீல்டே வேணாண்டா, நான் வேற ஃபீல்டே போறேன், அந்த ஐடி ஃபீல்டு சொன்னீங்க, நான் அதுக்கே போறேன் அப்படின்னு நினைச்சது உண்டா? இருக்கு. எப்போ அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த மேக்கப் ஃபீல்ட்ல வந்து சஸ்டெயின் பண்ணிட முடியாது. பிகாஸ் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் அப்படின்னா வந்து மிட் நைட்ல டிராவல் பண்ணும். யாருமே வந்து ஒரு பொண்ணா வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, யாருமே நீ மிட் நைட்ல தனியா போற அப்படின்னா ஓகே சொல்ல மாட்டாங்க. மெயின் ப்ராப்ளம் அதுதான். இல்லம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு எந்த வீட்லயுமே சொல்ல மாட்டாங்க. எப்படி நீ மிட் நைட்ல போகலாம், நாளைக்கு ஏதோ ஒன்னா நாங்க தானே பதில் சொல்லணும், உன்னை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய வீட்டுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எதுக்குடா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம திட்டு வாங்கணும், தெரியாம நம்ம இந்த மேக்கப் ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ எல்லாம் எப்படின்னா எனக்கு அது பழகிருச்சு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம லைஃப்ல நம்ம மட்டும்தான், நம்ம பின்னாடி யாருமே இல்ல. ஸோ நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்து அதை கத்துக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு பல அடிகள் தாண்டினதுக்கு அப்புறம் தான் இருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குங்க. மிட் நைட்ல 2 வீலர்ல போறோம், 2 o'clock 3 o'clock எல்லாம் போறோம் அப்படின்னா தெருநாய் எல்லாம் துரத்தும். ரோட்ல திருடங்க இருப்பாங்களா இல்ல யாரும் இருப்பாங்க எல்லாம் தெரியாது. ஸோ லிஃப்ட் எல்லாம் கேட்கலாம் கை காமிச்சிருக்காங்க, நான் நிறுத்தவே மாட்டேன். ரொம்ப பயமா இருக்கும்.
இருட்டுனாலே பயம், அதுவும் மிட் நைட்ல டிராவல் பண்றது ரொம்ப பயம். பட் எனக்கு நானே தைரியம் சொல்லிட்டெல்லாம் என் ஒர்க்காக, என் ஒர்க் மேல இருக்க பேஷன்னால நான் எல்லாமே பழகிட்டேன். இன்னைக்கு வரைக்குமே நான் தனியாக தான் என் மேக்கப் ஏதாவது புக் ஆச்சுன்னா நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஒரு பொண்ணா என்னால் எல்லாமே முடியும். ஓகே. ஸோ அதனால எல்லாமே நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த ஹெச்டி மேக்கப்னு சொல்றாங்க, அப்புறம் வந்துட்டு இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் தனியாக ஊற்றினாலும் கூட போகாது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேக்கப் எல்லாம் வந்துட்டு அதை பத்தி நிறைய பேருக்கு டீட்டெயிலாக தெரியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஹெச்டினா ஹை டெஃபினிஷன் மேக்கப். அதை எப்படி அதை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம போட போகிற ஃபவுண்டேஷனில் தான் நம்ம அதை சூஸ் பண்ணுவோம். ஹெச்டினா வந்து கொஞ்சம் ஓவர் டூ ஹெவியாக காமிக்கும். ஓகே. ஸோ ஃபுல் கவரேஜாக இருக்கும். இன்னொன்று வாட்டர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் என்னென்னா நம்ம பேஸ் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இருக்குது, நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன் வந்துருச்சு, காம்பேக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸில் தான் அது வாட்டர் ப்ரூஃபாக மாறும். ஓகே. ஸோ தண்ணியே ஊற்றினாலுமே நிஜமா போகாது. பிகாஸ் அந்த அளவுக்கு போடக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு நீங்க போட்டு அது எவ்வளவு மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி வாட்டர் ரெசிஸ்டண்டா அது இருக்கும்? மேக்ஸிமம் நம்ம மேக்கப் முடிச்சுட்டு ஒரு 1 hourலயே ஃபுல்லாவே மேக்கப் செட் ஆயிரும். ஓகே. நம்ம மேக்கப் முடிச்சு ஒரு 5 minutes கழிச்சே வந்துமே அது செட் ஆயிரும். அப்போ இப்படி எல்லாம் இருந்தா எப்படி வாஷ் பண்ணுவாங்க? இல்ல தண்ணி பட்டாலும் அது போவாது. ஓகே. அப்போ எப்படி அவங்க வாஷ் பண்ணி அவங்க எடுப்பாங்க? இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, ஒரு மேக்கப் பண்ணிடுறாங்க, அது எப்படி ரிமூவ் பண்ணணும்னே தெரியல. இஷ்டத்துக்கு கண்ட தண்ணியில டக்குன்னு போயிட்டு கழுவிட்டு அதை ஒரு நம்ம ஸ்கின்னுக்கு தானே அது பாதிக்கும் இல்லையா? வாட்டர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்னா நீங்க வந்து இப்படி டேப் பண்ணி எடுத்து பார்த்தா வந்து எதுவுமே ஒட்டாது. பட் நீங்க டிராக் பண்ணீங்கன்னா மேக்கப் போயிடும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்வெட் ஆனாலோ இல்லை வாட்டர் நீங்கள் ஊற்றினாலுமே இப்படி டேப் பண்ணி தான் நீங்கள் டிஷ்யூவில் எடுக்கணும். ஸோ அதே நீங்கள் டிஷ்யூவில் இப்படி நல்லா ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்துடும். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காது, ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அது என்ன ஸ்டெப்புனா மேக்கப் ரிமூவர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லைன்னா கோகனட் ஆயில் வந்து பெஸ்ட் வே. போட்டு எல்லாமே நம்ம நல்ல மசாஜ் கொடுத்துட்டோம்னா எல்லா மேக்கப்பும் ரிமூவ் ஆயிரும். டிஷ்யூல ஃபுல்லா வைப் பண்ணிட்டு. இப்போ இருக்க கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஆயிலா, ஐயோ ஏன் ஃபேஸ்லயா வேணாம், ஃபேஸ் வந்து கருத்துரும் அப்படி இல்ல சொல்றாங்க. அதுக்கு ஈஸியா இன்னொரு வே வந்துருச்சு. என்னன்னா மேக்கப் ரிமூவர் டிஷ்யூ, வெட் டிஷ்யூ இருக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம தொடச்சோம்னாலே ஃபுல் மேக்கப் ரிமூவ் ஆயிடும். ஸோ ஈஸி தான் 3 hour முன்னாடி தாங்கிறது தான், அப்புறம் ஈஸியா எடுத்துடலாம். ஈஸி தான். ஸோ அது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஸோ கிளென்சிங் முடிச்சுட்டு ஒரு டோனர் ஒன்று அப்ளை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டோம்னா நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சது. ஓகே. அந்த ஃபவுண்டேஷனை எப்படி சூஸ் பண்றது? ஆமா, சூஸ் பண்றது தான் தெரியாம இருக்காங்க நிறைய பேர். இப்போ என்னோட ஸ்கின் டோன் பார்த்துட்டா இப்போ ஒரே ஷேட் வந்து எனக்கு செட் ஆயிராது. ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துட்டா அதுல 3 கலர் நம்ம வச்சிருக்கணும். மீடியம், ஃபேர், டார்க். இது 3மே வேணும் இருக்கணும். ஓகே. ஒரு ஃபேர் ஷேட் இருக்கணும், ஒரு மீடியம் ஷேடு, ஒரு டார்க் ஷேடு. ஓகே. ஸோ 3மே இருந்துச்சுன்னா நம்ம மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஷேடுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மீடியம் ஷேடும், நான் கொஞ்சம் நல்ல பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபேர் மிக்ஸ் பண்ணி போடுவேன். இல்லை என் டோன்லேயே நான் தெரியணும் அப்படின்னா மீடியமும் கொஞ்சம் டார்க் ஷேடும் போட்டேன்னா என் டோன்லேயே தெரிவேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போடணும். யாருக்குமே ஒரே கலர் வந்து செட் ஆகாது. ஸோ இதுதான், இப்படிதான் நம்ம இது பண்ணணும். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா, நான் இந்த ஒரு ஃபுல்ஃபில்ல உங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ணிட்டேன். நீங்களே உணர்ந்து நானும் இந்த ஃபீல்டில் சாதிச்சிருவேன் நம்பிக்கை ஒரு கட்டத்தில் வரும். அந்த கட்டம், அந்த தருணம் எந்த இன்சிடென்ட்டால வந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது ஸ்ரீதேவி காண்டூர்னு சொல்லி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் போய் நாங்கள் வின் பண்ணேன். ஸோ வின் பண்ணோம். சூப்பர். அதில் மேக்ஸிமம் ஒரு 485 மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அதில் கலந்துக்கிட்டோம். அவங்க வந்து 30 minutes டைம் தருவாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே நாங்கள் வந்து மேக்கப் ஃபினிஷ் பண்ணோம். அதில் ஒருத்தர் ஃபினிஷ் பண்ணலனா கூட அது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த லைனிஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்கில் இப்போ என்னோட பேரும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஸோ அதுல இருந்து கண்டிப்பா அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் இருக்குங்களா? இருக்கு என்கிட்ட இருக்கு. இது நான் வாங்கின மெடல் அந்த இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்டில். இது நான் வாங்கின சர்டிஃபிகேட். ஓ, நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட் வேர்ல்ட் ரெக்கார்ட் இல்லை கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கவங்க முன்னாடி தான் இப்போ நம்ம நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் படித்தவங்க கிட்ட. நான் ஃபஸ்ட்டு முடிச்சது வந்து ஷைனி பார்பரா. ஓகே. அவங்க கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். செகண்டாக நான் போனது வந்து வைஷூஸ் மேக்ஓவர். மேக்ஓவர் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்காங்கப்பா. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் ஆச்சு அப்படின்றதுக்கு ரீசனும் நான் சொல்கிறேன். கண்டிப்பா.
ஸோ இவர் தான் என்னோட குரு, என்னோட காட், மேக்கப் ஃபீல்டோட ஹீரோ. குரு நான் ஃபர்ஸ்ட் வணக்க வச்ச அந்த குரு இவர்தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இங்கே சென்னையில் சௌமியா மேக் ஓவர், இவங்களை இப்போ ஒரு 3 monthsல இவங்களை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு டஸ்கி டோன் இருக்கவங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டு இப்படி இருக்கவங்கள இப்படி மாத்திட்டாங்களா எப்படா அப்படின்ற ஒரு ஃபீல் வர வச்சவங்க அவங்க. ஸோ அவங்க கிட்ட அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக இப்போ சமீபத்தில் அந்த கோர்ஸ் நான் போனேன். இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் எதனால வந்துச்சு அப்படின்னா சேம் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட போனேன், ஃபவுண்டேஷனை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ செகண்ட் ஒருத்தவங்க கிட்ட போனேன், ப்ராடக்ட்ஸ் எங்கே வாங்குறதுன்னு சொல்லி தரல, 2 பேருமே சொல்லி தரல. ஸோ தேர்டாக ஒருத்தங்க கிட்ட போனேன், அவர் தான் என்னோட குரு. ஸோ அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் நாலேஜ் எனக்கு கிடைச்சிது. இத்தனை இடத்துல நீங்கள் இன்சல்ட் ஆகிட்டு தான் இப்போ இத்தனை சர்டிஃபிகேட் வந்துருக்கு இல்லையா? ஸோ சூப்பர், ரொம்ப 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 ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் மூவ்க்கு எங்கள் யூத் தமிழ் நாங்கள் ரொம்ப ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். இப்போ நம்ம கரெக்டான குரு சூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம மணி வேஸ்ட். ஒரு கோர்ஸுமே 50K 65K 35K அப்படி பே பண்ணி தான் நான் படித்தேன். எல்லாமே நான் ஓனாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி பே பண்ணி படித்தேன். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, எங்கள் ஃபேமிலியில் கூட சப்போர்ட் பண்ணல. ஸோ எதனால் அப்படின்னா, நீ ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகாமல் இது எதுக்கு நீ எடுத்து பண்ணிட்டு இருக்க, இதில் உன்னால் என்ன சாதிக்க முடியும், மேக்கப் தானே, இது யார் பண்ணாமல் இருக்காங்க, மேக்கப் எல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. ஸோ யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்காக நான் படித்ததுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ரூபா கூட எல்லாமே நான் ஓனாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி நானே கடன் அடைச்சேன். ஸோ இன்னைக்கு பெருமையாக இருக்குது. எல்லா விஷயமே எனக்காக நான் பண்ணிக்கிட்டேன், யாருமே எனக்காக பண்ணல. ஓகே. ஸோ என்னால் எல்லாமே முடியும், இதுக்கு மேலே என்னால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஏன்னா உங்களை பார்த்துதான் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேர் உங்க மூலியமா வெளியே வருவாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு பயமா இருக்குன்னா, இந்த மேக்கப் ஃபீல்ட் சைடு போயிட்டா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதான் உண்மையிலேயே அப்படி இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு சும்மா வெளியே அப்படி ரூமர் மாதிரி அப்படி போயிட்டு இருக்கா? ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ சென்னை கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து ஸ்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இல்லைன்னா மேக்கப் அகாடமியோ இல்லை மேக்கப் ஸ்டுடியோன்னு ஒன்று வச்சுட்டு உள்ள வந்து நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் பண்ற விஷயத்தினால வந்து மொத்த ஃபீல்டுக்குமே ஒரு கெட்ட பேர் வருது. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி நம்மளை க்ரூம் பண்ணிட்டு நம்ம எப்படி நம்மளை சேஃபாக வச்சுக்கிறோம், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற விதத்தில் தான் இருக்குது. யார் வேணால் நம்மக்கிட்ட அப்படி வந்து பேசலாம். பிகாஸ் நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பிரைடல் என்கொயரிஸ் வந்தால் மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேனே தவிர யார் மெசேஜுக்கும் நான் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன், ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஃபாக இருந்தோம்னா இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு வர முடியும். ஸோ சின்னதாக ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட நம்ம உடஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ மக்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும், இப்போ வர பட்டிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ கிளாஸ் போறாங்க, இருந்தாலும் ஒரு ஃபுல்ஃபில்னஸா இருக்காது. அவங்களுக்கு தேவையானது நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க இப்போ மக்களை பார்த்து சொல்லலாம். மார்க்கெட்டிங் நான் ஒன்று சொல்றேங்க. மார்க்கெட்டிங் வந்து நம்ம வாய் தாங்க மார்க்கெட்டிங், நம்ம பேசுறது தான். அதுக்கு போய் நம்ம ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்து நம்ம வீடியோ இப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு யாருங்க நான் இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, நான் எப்படி மார்க்கெட்டிங் அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் எப்படி நான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமா உங்க பேச்சு தான், நீங்க பேசுறது தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கண்டிப்பா. ஸோ நீங்க பேசாம அமைதியாவே இருந்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு மூலையில, இப்போ நானே வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மூலையில இருக்கேன் அப்படின்னா நான் வந்து பேசாம என்ன வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு நீங்க இப்போ கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். நிறைய பேர் வந்துட்டு மேக்கப் பண்றாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் எல்லாமே நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய அப்டேட் பண்ணுறாங்க. அதுலேயும் நாங்கள் உங்களை எப்படி சூஸ் பண்ணோன்னா ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. லைக் என்னென்னா, ஒரு ப்ரஷ் எப்படி பிடிக்கணும், ஒரு மேக்கப்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்கள் உங்கள் பேஜில் நிறைய அப்டேட் பண்ணியிருந்தீங்க. அதை எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அதை வந்துட்டு நீங்கள் சேனல் மூலியமாக சொன்னீங்கன்னா இன்னொரு 4 பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டு. எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி தான் என்னோட வாய் தான் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து உட்காந்து நிறைய யோசிக்கணும், நம்ம என்ன பேசலாம். நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் எது போய் சேராமல் இருக்கோ அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வெளியே வர முடியும். ஸோ மார்க்கெட்டிங்ன்றது நம்ம பேசுகிற திறமையில தான் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்காக நம்ம எதுவும் செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லா சைட்லேருந்தும் நிறைய வந்து ஸ்கோல் பண்ணியிருக்காங்க உங்களை வந்துட்டு இங்கே போகக்கூடாது, அதெல்லாம் மீறி நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்றது அதுக்கான பொறுமை இருக்கே, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த பொறுமையை ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கீங்க. இதுக்கப்புறமா போகிறதுக்கு எங்கள் யூத் தமிழ் சேனல் சார்பாக பெரிய ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இதுக்கப்புறமா நிறைய பண்ணணும்,
திரும்ப எங்க சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இன்னும் நிறைய சாதிச்சு ஸோ இன்னும் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஸோ அதுக்காக நான் ஒரு இன்டர்வியூக்காக நான் கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா இவ்வளவு நேரம் நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.